அந்த அனுவை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவளுக்கு உடம்பு பூரா விஷம். அவளாவது ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதாவது. ராதாக்கா போதுங்க. ராதாக்கா புராணம் பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை. உங்களுக்கு ராதாக்கா தானா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவங்கள சொல்லிதான் கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க பல்லவியே தான் பாடிட்டு இருக்கீங்க. கல்யாணமும் வேணா ஒண்ணு வேணா செத்துறலாம் தானே மருந்து குடிச்சேன். சாகுவாத விட்டீங்களா? இப்படி கழுத்துல தாலியை கட்டி விட்டுட்டு என் உயிர் எடுக்கிறீங்க. அன்னைக்கு நான் மட்டும் மருந்து குடிக்கல, இன்னைக்கு வரைக்கும் அந்த ராதாக்கா உங்க புகுந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. நம்ம கல்யாணமும் நடந்திருக்காது. நீங்களும் உங்க பல்லவியே பாடிட்டு இருந்திருப்பீங்க, அவங்க பல்லவியே பாடிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பெரிய ராதாக்கா? ஏய், நாக்குல நரம்புலாம பேசாதடி. நீ வேணா ஈஸியா பழசெல்லாம் மறந்துடலாம். ஆனா நான் உன்னை மாதிரி பழசெல்லாம் என்னால மறக்க முடியாது. வெறும் மண்ணா இருந்தா என்ன, மனுஷனை ஆக்கணவங்க அவங்க. இன்னைக்கு நில்லடி, என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் ராதாக்கா பேரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க நான் கும்பிடுற சாமி. இந்த பார், அவங்களுக்காக நான் உசுரையே கொடுப்பேன். தேவைப்பட்டா அவங்களுக்காக உன்னையே நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். போது நிறுத்துங்க மாப்பிள்ள. என்ன பேச்சு பேசுறீங்க? அத்தை, நான் பேசுற மட்டும் தான் தெரியுதா? உங்க பொண்ணு பேசுறது தெரியலையா? அவ உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கா, கவலைப்படுறா. அத்தை, என்ன பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதாது, என்னோட கவலையும் சேர்த்து அவ கவலையை நினைக்கணும். போது நிறுத்துறா. இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளார உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இப்படி ஆள் மாத்தி ஆள் பேசுனா அது சண்டையில சச்சரவுல தான் போய் முடியும். ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து வாழ பழகிக்கணும். நீ அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவளும் உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம். அம்மா, இவங்களை சமாதானப்படுத்த முடியும் எனக்கு தோணல. இவங்களா பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நான் இப்ப ஊருக்கு கிளம்புறேன். என்ன அங்க பேச்சு நம்ம எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு என்ன பதில் சொல்லி எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. இந்த பாருமா ராசாத்தி, உனக்கு இப்பவே இவ்வளவு கோவம் வருது, நீ கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கணும். இந்த பாருடா முருகா, நீயும் வார்த்தையை அளந்து பேசணும். ஒரு குடும்பஸ்தானா எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கணும். வார்த்தையை கொட்டிட்டா அப்புறம் அதை சரி பண்ண முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ராசாத்தி உன்னை நம்பி வந்தவ. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? அத மனசுல வச்சுக்கிட்டு நீ செய்ய போற காரியத்தை நினைச்சு பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். வரமா ராசாத்தி, வரண்டா. போன் பண்ணா கொஞ்சம் எடுத்து பேசு, புரியுதா? என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் ராதாக்கா பேரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்களுக்காக நான் உசுரையே கொடுப்பேன். தேவைப்பட்டா அவங்களுக்காக உன்னையே நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன்.